வணக்கம். இன்னைக்கு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணம், தொழில், வாழ்க்கை முறைகள்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, தங்களது கவர்ச்சியான தோற்றத்தால் அனைவரையும் கவருவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா தோற்றம் அப்படி இருக்கும். அவங்கள திரும்பி பார்க்க வைக்கும். அப்புறம் சிறந்த பேச்சாற்றல் கொண்டிருப்பார்கள். அடுத்து நேர்மையானவர்கள் அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. அதனால் மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக அப்பப்போ அப்படியே பேசிடுவாங்க. பேசும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக பேசிடுவாங்க. யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. தைரியமாக பேசிடுவாங்க. அடுத்து கடவுள் பக்தி கொண்டவர்கள். எந்த அளவுக்கு அவங்க அந்த மாதிரி இருக்காங்களோ அதே அளவுக்கு கடவுள் மேலே தான் அவங்க பக்தி கொண்டு இருப்பாங்க. மற்றவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. கடவுளுக்கு மட்டுமே அவங்க பயப்படுவாங்க. அடுத்து போராட்ட குணத்தை பெற்றிருப்பதால் வாழ்க்கையில் எதையும் கண்டு அஞ்ச மாட்டாங்க. ஒரு அஞ்சா நெஞ்சுன்னு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இது 2 பேத்துக்குமே பொருந்தும். அடுத்து யார் குற்றம் செய்தாலும் நெற்றிக்கண் திறப்பினம் அது குற்றம் குற்றமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க. இவங்களுக்கு அந்த இது பிடிக்காது. அடுத்து பல பேரது சுமைகளை தாங்குபவராக இருந்தால் கூட தன்னுடைய சுமைகளை வெளிக்காட்டவே மாட்டாங்க. வெளிக்காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அவங்கள பார்த்தா கஷ்டப்படுறவங்க மாதிரியே தெரியாது. பார்த்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மன பக்குவம் அடைஞ்சு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாவே தெரியாது. அடுத்து கடின உழைப்பாளிகள், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. தெரிஞ்சுக்கிறதுலையும் ஆர்வம் காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு இதை. அதுக்கப்புறம் தேடி வருகின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள். எந்த வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அதை உடனே ஒரு சின்ன இதை கூட விட மாட்டாங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் எந்த காரியத்திலும் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது ஒழுக்கம் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்கள பார்த்தா டிசிப்ளினாக இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் இவங்க டிசிப்ளினாக தான் இருப்பாங்க. பார்வைக்கு அப்படி தான் இருப்பாங்க. அடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கொண்ட கொள்கையில் எப்பயுமே மாறாதவங்க. அடுத்து நண்பர்கள் வட்டம் அதனால தான் சிறியதாக தான் இருக்கும். ஏன்னா இவங்கள பார்த்தா பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி நினச்சிக்குவாங்க சில பேர்லாம். ஆனால் இவங்கள்ட்ட பழகி பார்த்தா தான் தெரியும். ஆனால் பழகிறதே ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இவங்க ஏற்றுக்கிட்ட தான் பழக முடியும். அடுத்த அனுபவ அறிவை பெற்றிருப்பார்கள். மிக சிறிய வயசுலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டு விடுவாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருப்பாங்க அவங்க. அடுத்து சேமிக்கும் பழக்கத்தை கொண்டவர்கள். அனாவசியமாக செலவு செய்ய மாட்டாங்க. ₹1 செலவு செய்கிறதுனா கூட யோசிச்சு தான் செய்வாங்க. அடுத்து முதலீடு செய்வதிலும் ஆர்வம் காட்டுவாங்க. பசி பொறுக்க மாட்டாங்க. எந்த இதாக இருந்தாலும் சரி, சண்டையே போட்டாலும் சரி, சாப்பிட்டு தான் சண்டை போடுவாங்க. அப்புறம் சாதி, மதம், இனம் இதெல்லாம் கடந்து ஒரு அப்பாற்பட்ட இதெல்லாம் இருப்பாங்க இவங்க. எல்லாத்துக்கிட்டையும் நட்பு பாராட்டுவாங்க. அன்பாக இருப்பாங்க. அன்புக்கு தான் அடங்குவாங்க. அடக்குமுறைக்கு இவங்க அடங்கவே மாட்டாங்க. அடுத்து கல்வியில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். நல்ல கல்வி பெற்றிருப்பாங்க. கதை, காவியம், இசை, ஓவியம் இவங்க இதிலெல்லாம்